பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நியூ ஜெருசலேம் சர்ச் பைபிள் காலேஜில் வீக்லி கிளாஸில் நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தபடி இன்றைக்கி பேரபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கிளாஸ் வந்து பாஸ்டர் அல்மேஷா லாசர் அவர்கள் எடுக்கிறாங்க. இந்த கிளாஸ் வந்து நம்ம இப்போ 7:30 ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த இதில் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணி பேரபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ், நம்ம இது வரைக்கும் ஓல்ட் டெஸ்டமெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து நியூ டெஸ்டமெண்ட்டில் பேரபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பார்க்குறோம். இந்த கிளாஸில் வந்து ஐயா அவர்களை வெல்கம் பண்ணுறேன். நான் கிளாஸ் எடுக்கிறபடி ஐயா அவர்கள் கண்டினியூ பண்ணுவாங்க. ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. திருச்சி மாகாணத்தில் புதிய எருசலேம் சபையினுடைய பைபிள் ஆன்லைன் கிளாஸஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கிளாஸில் அடியான் இந்த நாளிலும் வேதத்தை குறித்து சில காரியங்களை சொல்லும்படியாக இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஜெபத்தோடும் இதில் கலந்து கொண்டு கர்த்தருடைய சத்தியங்களை கேட்கும்படியாக நான் விரும்புகிறேன். வேதாகமத்திலே உவமைகள் என்று நாம் காணலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல உவமைகளை சொன்னது உண்டு. ஓமைகள் என்றால் என்ன என்பதை நாம் அதாவது அறிந்து கொள்வோமாக. ஓமை என்பது ஒரு தார்மீக அல்லது ஆன்மீக உண்மையை எளிய முறையில் நபர்கள், இடங்கள், இயற்கை மற்றும் சூழ்நிலைகளை கொண்டு போதிக்கப்படும் எடுத்து உரைத்தலாகும். நம்முடைய ஆண்டவர் பல முறைகளிலே தன்னுடைய போதக ஊழியத்திலே பல உவமைகளை சொன்னது உண்டு. பொதுவாக மனித சமுதாயத்திலே நாட்டுப்புற கதை, கட்டுக்கதை, மரபு வழி கதை, கிராமத்துப்புற புனைவுகள் போன்ற பற்பல கதைகள் பெரியோர்கள் சொல்வது உண்டு. நாமும் அதாவது அனைவைகளை நாம் அதாவது கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்த முறையில் உவமை என்ற இந்த ஒரு விசேஷித்த ஒரு கதை முறையானது அது சுவிசேஷங்களிலே நாம் அதிகமாக நாம் அதை காணலாம். பழைய ஏற்பாட்டிலும் பல உவமைகள் இருக்கிறது. ஆகிலும் உவமைகள் என்ற இந்த கதைகள் அதிகமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தவைகள் உள்ளன. உவமைகள் நற்பண்பையும் ஒழுக்கத்தையும் போதிக்கிறது. பல உவமைகள் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகளும் ஒழுக்கத்தையும் அது நமக்கு ஏதாவது கற்றுத்தருகிறது. நற்பண்புகள் இல்லாத மனிதர்கள் இந்த ஓமைகளினாலே அநேக உண்மைகளை, ஆழங்களை அவர்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த ஓமைகள் ஒப்புமை அல்லது சமானம் என்று அதனுடைய அர்த்தமாகும். உவமைகள் ஒரு காரியத்தை விளக்கும்படியாக ஒரு காரியத்தை ஏதாவது சொல்லி அதற்கு ஏதாவது ஒப்புமையாக சமானமாக எடுத்து உரைக்கப்படும் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இல்லையென்றால் எளிய முறையில் அது போதிக்கப்படும் எடுத்து உரைத்தலாகும். உருவகம், ஆங்கிலத்திலே மெட்டஃபர் என்று சொல்வார்கள். உருவகம் என்ற முறையில் இந்த உவமைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நம்முடைய ஆண்டவர் ஏதாவது போதிக்கையிலே உப்பு, அப்பம், இல்லையென்றால் ஆடுகள் போன்றவைகள் மனிதனுக்கு அதாவது ஒப்புதலாக, மனிதர்கள் அதற்கு ஒப்பானவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த உவமை உருவகதாத முறையில் அமைக்கப்பட்டிருக்குது. அதை நாம் சில உதாரணங்களை பார்க்கலாம். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். அப்போ மேய்ப்பன் என்ற அந்த தகுதி, ஆடுகளை மேய்க்கிறவர்கள் மேய்ப்பர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள்.
அப்போ கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர் என்ற அந்த மெய்ப்பன் என்ற அந்த ஒப்புமையை இயேசுவுக்கு இங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது. அதால் தான் அதாவது இங்கே பக்தர்கள் பாடுகும் பொழுது கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார் என்று நாம் அதாவது அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, நான் ஜீவ அப்பம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இயேசு எழுத்தின்படி, எழுத்தின் ரீதியாக அவர் அப்பம் அல்ல, அவர் அதாவது அப்பத்தை போன்றவர். அந்த ஒப்புமை இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஜீவ அப்பம் என்று அவர் அதாவது சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நான் உலகத்திற்கு ஒளி என்று சொல்லுகிறார். நாம் சூரியனை காணுகிறோம், நட்சத்திரங்களை பார்க்கிறோம், விளக்குகளை நாம் பார்க்கிறோம். அவைகளை இதாவது போன்றவர் இல்லையென்றால் அவைகளை காட்டிலும் பெரியவர் என்ற ஒப்புமை இங்கே இதாவது இந்த ஓமைகளிலே நாம் காணலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 65 ஓமைகளை பேசினதாக, உரைத்ததாக, போதித்ததாக நாம் அதாவது சுவிசேஷங்களிலே நாம் அதாவது காணலாம். மத்திய எழுதின சுவிசேஷத்திலே 23 ஓமைகள் அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளிலே 11 ஓமைகள் அந்த அதாவது மத்திய எழுதின சுவிசேஷத்திற்கு விசேஷித்த அதாவது ஓமைகளாக இருக்கிறது. மற்றதாவது சுவிசேஷங்களிலே இல்லாத, மற்ற சுவிசேஷங்களிலே காணப்படாத ஓமைகள் விசேஷித்த விதமாக 11 ஓமைகள் இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தில் அடங்கியிருக்கிறது. ஏனென்றால் இந்த புஸ்தகத்திலே, இந்த நற்செய்தியிலே 23 ஓமைகள் உள்ளன. மார்க்கு அந்த சுவிசேஷத்தில் 8 ஓமைகளை அதாவது ஆண்டவர் பேசினார். அந்த 8 ஓமைகளிலே 2 ஓமைகள் விசேஷித்தமாக அதாவது ஓமைகளாகும், ஒப்பற்ற தனித்துவமான ஓமைகளாக மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் காணலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 24 ஓமைகளை இயேசு பேசுகிறார். இந்த 24 ஓமைகளை தவிர 18 ஓமைகள் அது அந்த சுவிசேஷத்திற்கு விசேஷித்த ஓமைகளாகும். இது மற்ற மத்தேயுவிலோ இல்லையென்றால் மார்க்கிலோ இந்த ஓமைகள் அங்கே எழுதப்படவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றே இந்த இயேசுவின் ஓமைகள் இல்லாத ஒரு புஸ்தகமாகும். அங்கே நாம் வெளிப்படையாக ஓமைகளை நாம் இயேசு போதித்த இந்த சுருக்க சின்ன எளிய இந்த கதைகளை நாம் பார்க்க முடியாது. இந்த ஓமைகள் இறைவனை குறித்தும், தேவனை குறித்தும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், மனிதனுடைய இயல்புகள், மனிதனுடைய தன்மைகள், அவைகளை குறித்து இந்த ஓமைகள் நமக்கு தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே நமக்கு அது சில உண்மைகளை அது நமக்கு கற்றுத்தருகிறது. நம்ம ஓமைகளை படிக்கும் பொழுது நமக்கு பல அர்த்தங்களை அது நமக்கு கொடுப்பது உண்டு. ஆகிலும் அந்த அர்த்தங்களை ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு கொடுத்தாரோ என்பதை நாம் சரியாக புரிந்து அறிந்து அவைகளை நாம் விசுவாசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும், நாம் அதை நடைமுறைப்படுத்தவும் அது நமக்கு சாத்தியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆன்மீக வாழ்க்கையில் ஆன்மீக கருத்துகள், ஆன்மீக உண்மைகளை, சத்தியங்கள், சிக்கலான சில பிரச்சனைகளை இது விளங்கி கொள்ளத்தக்கதாக எளிமையான முறையில் இயேசு போதித்த இந்த சிறு குட்டி கதைகளாகும். இவைகள் நாட்டுப்புற கதையோ இல்லையென்றால் கட்டுக்கதையோ மரபு வழி கதையோ இல்லையென்றால் கிராமத்துப்புற கதைகளோ அல்ல. இது ஆழ்ந்த சத்தியம், ஆழ்ந்த உண்மைகளை கொண்ட பரலோக நித்திய கால நித்தியத்திற்கான உண்மைகளை போதிக்கும் இது கதைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனை குறித்தும், இறைவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், மனிதனுடைய தன்மைகள், பண்புகள், அவனுடைய குணாதிசயங்களை அது வெளிப்படுத்துகிறது. இந்த ஊமைகள் நாம் படிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரியும். சிக்கலான சில ஆன்மீக காரியங்கள், ஆன்மீக காரியங்களிலே அநேக சிக்கல்கள் இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள முடியாத, நாம் அறிந்து கொள்ள முடியாத பலவைகள் இருக்கிறது. அவைகளிலே இந்த கதைகள் எளிமையான முறையிலே ஏழைகள், எளியவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், கற்காதவர்கள்,
ஏழை ஜனங்கள் இதை சீக்கிரமாக எளிமையாக அவர்கள் அறிந்து கொள்ளலாம். இது படித்தவர்களுக்கு மாத்திரமல்ல, படிக்காதவர்களும் மிகுமதாவது எளிய முறையில் ஓமைகளை அவர்கள் அதை கற்றுக்கொள்ளலாம். அது அவர்களுக்கு புரியும். ஏனென்றால் பெரிய தத்துவங்களை, பெரிய அறிவுதாவது புறமான சில கதைகளை போதிக்கிறது எளியதாவது மனிதர்களுக்கு, எளியதா ஜனங்களுக்கு, கற்காதவர்களுக்கு அது புரிவதில்லை. ஏனென்றால் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டோட்டல் போன்றதாவது தத்துவஞானிகள் அவர்கள் போதித்ததாவது அந்த தத்துவம் அது படித்தவர்களும் கற்றுதாது கொண்டவர்களும் கற்றுக்கொள்ளுகிறவர்களும் படித்தவர்கள் மாத்திரம் அறிந்து கொள்ளும் அதுதாவது தத்துவங்களாக இருக்கிறது. இயேசு இந்த எளிய முறையில் இந்த ஓமைகளை சொல்லி ஆழமான சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர் கற்றுக் கொடுத்து வந்தார். சாதாரண மனித ஞானத்தை காட்டிலும், ஞானத்தை தாண்டியும் மனிதர்கள் ஆழமாக சிந்திக்கவும் முடிவெடுக்கவும் உண்மையை நமக்கு தெளிவுபடுத்தவும் இந்த ஓமைகள் நமக்கு உதவுகிறது. ஏனென்றால் சாதாரண மனிதருடைய ஞானத்தை போன்ற ஒரு சின்ன கதைகளாகத்தான் இருக்கும், சாதாரண கதைகளாகத்தான் இருக்கும். ஆனாலும் அது மனித ஞானத்தை காட்டிலும் அது தெய்வீக ஞானத்துடையதாக, நித்திய சத்தியத்தை கொண்டதாக, மனிதர்கள் அறிய வேண்டிய நித்திய உண்மைகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக எளிய முறையில் போதிக்கப்பட்டதான் இந்த ஓமை என்பது. அது மாத்திரமல்ல, மனிதர்கள் இந்த ஓமைகளை ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாம் மேல்புறமாக அதை படித்ததாவது போகிறதற்காக அது கொடுக்கப்படவில்லை. அதன் ஆழங்கள், அது என்ன சொல்லுகிறது என்பதை ஆழமாக சிந்திக்கும்படியாக இது நம்மை நடத்துகிறது. அது மாத்திரமல்ல, ஓமைகளை படிக்கிறவர்கள் அவர்கள் they have a choice, முடிவு எடுக்கவும் உண்மையை நமக்கு தெளிவுபடுத்தவும் அது உதவுகிறது. அது மாத்திரமல்ல, ஒன்று, இந்த ஓமைகள் ஆன்மீக உண்மைகளை, சத்தியங்களை அது தெளிவாக போதிக்கிறது, தெரிவிக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மன்னிப்பு, தேவனுடைய நீதி, இவைகளெல்லாம் இந்த ஓமைகளிலே அடக்கப்பட்டிருக்கிறது. அது தெளிவாக நமக்கு விவரிக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடையதாவது தன்மை, தேவனுடையதாவது பண்புகள், அவைகளையும் இந்த ஓமைகள் தெளிவுபடுத்துகிறது. தேவனுடைய ராஜ்யம் அது மறைரூபமாக, ரகசியமாக அது எப்படி பரவுகிறது என்பதையும், அதனுடையதாவது எதிர்கால முடிவு என்ன என்பதையும் இந்த ஓமைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆதலால் விசுவாச ஜனங்கள் ஓமைகளை படிக்கிறவர்கள் எதை மனதில் கொண்டு படிக்கும் பொழுது பல உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய ராஜ்யம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய மன்னிப்பு, அவருடைய நீதி ஓமைகளிலே பல விதத்திலும் அது விவரிக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் படிக்கும் பொழுது தேவாவியானவர் உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த ஓமைகளிலே மனிதனுடைய உணர்ச்சிகள், மனிதனதாவது எப்படி சிந்திக்கிறான், எப்படிதாவது அவன் சிந்தித்து செயல்படுகிறான், அவன் என்னத்தை நினைக்கிறான், அது அவனுக்கு என்ன விளைவை உண்டு பண்ணுகிறது என்பதையும் அது நமக்கு காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த உணர்வுகள், கெட்ட உணர்வுகளை கட்டுப்படுத்தி நல்ல உணர்வுகளை உருவாக்கும்படியாக நடைமுறையில் இந்த ஓமைகள் நமக்கு வழிநடத்தும். அதாவது ஒரு பிராக்டிக்கலி ஒரு நல்ல போதக ஒரு முறைமையாக இருக்கிறது. மனிதனுடைய உணர்ச்சிகள் அதில் நாம் சார்ந்து இருக்க முடியாது. மனிதனுடைய முயற்சிகள் பல நேரங்களிலே அது மாறுபடுவது உண்டு. சில நேரங்களிலே நாம் சந்தோஷமாக இருப்போம், சில நேரங்களிலே நாம் கோபப்படுவோம், சில நேரங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் ஏதோ ஒன்றை நினைத்து நாம் செயல்படுவது உண்டு. மனித உணர்ச்சிகள் அது நிலையானது அல்ல.
அது நிலையற்ற, அதாவது அற்ற ஒரு ஒரு தன் உணர்வாகும். ஆதலால் அதை கட்டுப்படுத்தி கெட்ட உணர்வுகளை நீக்கி நல்ல உணர்வுகளை உருவாக்கும்படியாக இந்த ஓமைகள் நமக்கு ஆழ்ந்த உண்மைகளை நமக்கு தெரிவிக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஓமைகள் மனிதனுடைய இதயத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. மனிதனுடைய இதயத்தில் என்ன இருக்கிறது? தீமை இருக்கிறதா, நல்ல சுபாவங்கள் இருக்கிறதா, நல்ல குணங்கள் இருக்கிறதா என்பதை இந்த ஓமைகள் நமக்கு போதிக்கிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த 30 65 ஓமைகளை நாம் ஒன்றொன்றாக தனித்தனியாக பிரித்து நாம் அதை கவனிக்க வேண்டும். அந்த ஓமைகளுக்கு உள்ளாக இருக்கிற வேறுபாடுகளும் அதில் இருக்கிறதா ஐக்கியமான உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். ஆதலால் இந்த ஓமைகள் நமக்கு பெரும் சத்தியங்களை நமக்கு போதிக்கிறது. ஓமைகளை கற்றுக்கொள்கிறவர்கள், ஓமைகளை குறித்து அதை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் பல உண்மைகளை அவர்கள் அறிந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஓமைகள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை அது சீர்படுத்துகிறது. நாம் எப்படி சிந்தித்து செயல்பட வேண்டும், நம்முடைய எதிர்காலத்தை நாம் எப்படி கட்ட வேண்டும், நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை இயேசுனுடைய ஓமைகளிலே பல உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்ப இயேசு போதித்த இந்த எளிமையான கதைகள் அவர் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு பெரும் நன்மைகளை கொடுத்தது. அவருடைய காலத்திலே யூதர்கள், சமாரியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், அசிரியர்கள் போன்ற பற்பல ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே இயேசு போதித்த உண்மைகள் பெரும் தாக்கத்தை உருவாக்கியது. அவர்கள் இயேசுனுடைய எளிமையான கதைகளை எளிமையான முறையிலே அறிந்து கொள்ளவும், அதை புரிந்து கொள்ளவும், அவர் என்னத்தை பேசுகிறாருடைய கருத்து என்ன என்பதை அவர் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர் பேசினார். சில நேரங்களிலே அவருடைய ஓமைகள் கடினமாகவும் இருந்தது. அதையும் நாம் கவனிக்க வேண்டும். சில நேரங்களிலே அவருடைய ஓமைகளை சீஷர்களும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தது. சீஷர்கள் அநேக நேரங்களிலே அவருடைய ஓமைகளை புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். அதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களே அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பொது ஜனங்கள், சாதாரண ஜனங்கள் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அதற்கும் காரணம் உண்டு. ஏனென்றால் அவருடைய போதனைகள் மனிதனுடைய சிந்தையை, அவருடைய எண்ணத்தை அது ஊக்குவித்து சிந்திக்க, ஆழமாக சிந்திக்க அது உதவியது. அது மாத்திரமல்ல, சில நேரங்களிலே அவருடைய உண்மைகள் பெரும் சச்சரவு, மனிதனுடைய எண்ணங்களுக்கு அது எதிரடியாக இருந்ததாக அது தெரிந்து அவர்கள் கலக்கம் அடைந்தார்கள். ஆகிலும் அவருடைய இயேசுவின் நோக்கம் என்னவென்றால், அந்த ஓமைகளை அவர்கள் கற்றுக்கொள்ளவும், அதை புரிந்து அறிந்து அதனுடைய உண்மை ஆழங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவர் அவர்களுக்கு சாய்ஸை கொடுத்தார். அப்ப ஆண்டவர் சொன்னதாவது ஓமைகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளதாவது மனம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் மனம் இல்லை என்றால், அதற்கு உங்களுடைய மனதை அதற்கு நீங்கள் ஈடுபடுத்தவில்லை என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆதலால் ஆழ்ந்த அறிவு ஓமைகளில் காணப்படுகிறது. ஆதலால் ஓமைகளை நாம் தினந்தோறும் அது ஆராயவும், அதை சிந்திக்கவும், அது நமக்கு என்னத்தை போதிக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவும் நாம் முயற்சிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய இதயத்தை அது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. நம்முடைய இதயமானது குறுக்கும் நெருக்கும் ஆழ்ந்த தீமை நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது. இந்த இதயத்தை மாற்றி அமைக்கும் தன்மை கொண்டது தான் இந்த ஓமைகள். அப்ப இயேசு பல நேரங்களிலே பொது ஜனங்களுக்கும் தம்முடைய சீஷர்களுக்கும் சேர்ந்து தான் ஓமைகளை கற்றுக் கொடுத்தார். ஏனென்றால் அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை கேட்டவர்கள், நேரடியாக கேட்டவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவும், இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ளவும், இயேசுவை விசுவாசத்தினாலே அவரிடம் சேரவும் அது வாய்ப்பளித்தது. அப்ப இயேசுடைய போதனையினுடைய சாராம்சம்
அப்படி ஏதாவது அடிப்படை உண்மை என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக வரப்போகிறது என்று அவர் ஏதாவது அநேக நேரங்களிலே அவர் அதை போதித்தது உண்டு. ஆதலால் இயேசு அவருடைய போதனைகளை கேட்டவர்கள் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண, சரியாக அந்த ஏதாவது ஊமைகளை கேட்டு அவருடைய போதனைகளை கேட்டு இயேசுவிடம் விசுவாசத்தோடு வரும்படியாக இயேசு இந்த முயற்சியை அவர் செய்தார். அது மாத்திரமல்ல, சில நேரங்களிலே அவர் போதிக்கையிலே பல உண்மைகளை அவர் வேண்டும் என்றே மறைத்தார். எதற்காக மறைத்தார் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுனுடைய உண்மையை சத்தியத்தை விரும்பாமல் அவருக்கு எதிர்த்து நின்றவர்கள், கடுமையாக நின்றவர்கள், இயேசுவை பகைத்தவர்கள், இயேசுவை விரோதித்த அந்த யூத ஜனத்தில் சமுதாயத்தில் ஏராளமானவர் இருந்தார்கள். அதில் விசேஷமாக யூத அதிகாரிகள், மத தலைவர்கள், அரசியல் செய்கிற சதுசேயர்கள் இன்னும் பற்பல பிரிவினர்கள் இயேசுடைய போதனையையோ அவருடைய ஊமையையோ அவர்கள் கேட்க விரும்பவில்லை. இயேசுவை அவர்கள் நிராகரித்தார்கள். அப்போ அப்படி நிராகரித்தவர்களுக்கு சில நேரங்களிலே அவருடைய ஓமையிலே தேவனுடைய சத்தியத்தை ஆண்டவரே மறைத்தார். அவர்கள் கண்ணிருந்தும் காணாமல் இருக்கத்தக்கதாக, மனம் இருந்தும் விசுவாசம் இல்லாமல் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த ஓமைகள் மூலமாக அநேக சத்தியங்களை மறைத்து விட்டார். அந்த மறைவில் தான் எப்பொழுதும் யூதர்கள் இருக்கிறார்கள். யூதர்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுதான் மேசியா என்றும், தேவனுடைய குமாரன், தேவன் என்றும், அவரே உலக இரட்சகர் என்பதை யூதர்கள் இந்நாள் வரைக்கும் அவர்கள் விசுவாசிக்கிறது இல்லை. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை பகைக்கிறார்கள், இயேசுவை விரோதிக்கிறார்கள். இயேசுனுடைய சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லை. ஆனால் இயேசு தான் அவருடைய இரட்சகர், இயேசு தான் அவருடைய மேசியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்க அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இருதயமானது அதை தடுத்து நிறுத்துகிறது. அதனால் அவர்கள் தங்களுடைய சொந்த அவருடைய சாய்ஸ், அவருடைய விருப்பத்தின்படி அதை இயேசுவின் அந்த ஓமைகள் சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் அவர்கள் தங்களுடையதாவது சுய விருப்பத்திலே அதை சிந்தித்து அவர் செயல்பட ஆண்டவர் அவருடைய கரத்திலே அதை விட்டுவிட்டார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஓமைகளிலே உலக பிரசித்தப்பட்ட, உலகத்திலே பெரும் ஃபேமஸாக, வேர்ல்டு ஃபேமஸ், பெஸ்ட் நோன் பேரபிள் என்று நாம் காண்கையிலே லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 - 37 வாக்கியத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு அருமையான ஒரு ஓமையை ஆண்டவர் கற்றுத் தருகிறார். நல்ல சமாரியன். அப்ப நல்ல சமாரியன் என்ற இந்த ஓமையை அவர் யூத ஜனங்கள் மத்தியிலே, யூத சமுதாயத்திலே அதை அவர் கற்றுத் தருகிறார். நல்ல சமாரியன் அந்த கதையில் கதையை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். அந்த ஓமை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது, எல்லாரும் அறிந்திருக்கிறாங்க. நல்ல சமாரியன், அந்த நல்ல சமாரியன் நமக்கு என்னத்தை போதிக்கிறது என்றால், மன இரக்கம், ஒருக்கம், சகோதர சிநேகம் என்பதை இந்த ஓமை இயேசுவினால் போதிக்கப்படுகிறது. இது பிறரை, பிறருக்கு உதவி செய்யும் ஒரு மனப்பான்மையை அது உருவாக்குகிறது. பிறருடையதாவது பின்னணி, பேக்ரவுண்ட் என்ன என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை தெரிந்திருந்தாலும் நாம் அதை பொருட்படுத்தாமல் மனித நேயத்தோடு, அவன் என்னுடைய சகோதரன், அவனும் மனிதன் தான், அவனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும், அவனுக்கு நான் இரக்கம் காண்பிக்க வேண்டும், உருக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கம்பேஷன், உருக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சகோதர சிநேகம், அன்பு நாம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஓமை நமக்கு கற்றுத் தருகிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஓமையிலே யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் உயர்த்துகிறார். யூதர்கள் இயேசுவை பகைத்தார்கள், அதே யூதர்கள் சமாரியர்களை பகைத்தார்கள். சமாரியர்களை
நாய் என்று சொல்லி அதாவது அவர்களை ஒதுக்கினார்கள். சமுதாயத்திலே சமாரியர்களுக்கு எந்த ஒரு சலுகையோ அதாவது அவர்களை ஆதரிக்கவோ அவர்களை குறித்து நன்மையாக பேசவோ அவர்களை ஏதாவது தீண்டாத அதாவது அதாவது பிரிவினர் என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி தள்ளினார்கள். இந்த சமாரியர்களை இயேசு உயர்த்தி பேசுகிறார். அதுதான் நல்ல சமாரியன். பொதுவாக அதாவது யூதர்கள் சமாரியர்களை வெறுத்தார்கள். இயேசுவும் ஒரு யூதன் தான். ஆனால் இந்த யூதன் சமாரியர்களை வெறுக்கவில்லை. அந்த சமாரிய ஒரு மனிதனை அவர் உயர்த்தி பேசுகிறார். அவனுடைய நல்ல பண்பு, அவனுடைய நல்ல குணம், அவனுடைய இரக்கம், அவனதாவது மனிதன் மேல் ஏதாவது காண்பித்த உருக்கம், பிற ஏதாவது சகோதரன் பிறன் மேல் ஏதாவது வைத்த சிநேகம், அன்பை இங்கே ஆண்டவர் உயர்த்தி பேசுகிறார். அவன் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவனாக இருக்கிறான். யாரு? சமாரியன். அப்போ அந்த ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், சமுதாயத்தில் ஏதாவது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறவர்கள், அவர்கள் சமாரியர்கள் என்று இந்த கதையில் நாம் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள்தான் நல்லவர்கள், அவர்கள் குணசாலிகள், அவர்கள்தான் அவர்களை விரோதித்த பகைத்த சமுதாயத்தை அவர்கள் தான் நேசிக்கிறார்கள், இரக்கம் செய்கிறார்கள், அன்பு கூறுகிறார்கள் என்று இந்த ஊமையிலே இயேசு உலகளாவிய முறையிலே சகோதரர்கள், சகோதர சிநேகம், மனித நேயம், அந்த அடிப்படையிலே இந்த ஊமையை அவர் பேசுகிறார். இந்த ஊமையிலே நாம் காண்கும் உண்மை என்னவென்றால், ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு அவர் பிரயாணப்பட்டு போகிறான். அப்போ இதற்கு பல வேத பண்டிதர்கள், வேத வழக்குனர்கள் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அதில் ஒரு கருத்து என்னவென்றால், ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதன் வெளியேற்றப்பட்டு அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் உலகத்திற்குள்ளதாவது சென்ற உடனே சாத்தான் மனிதனை தாக்கி அவனை சின்ன பின்னமாக்கி விட்டான் என்று சில பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். சிலர்கள் எருசலேம் தேவனுடைய நகரம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய சமூகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட இல்லை என்றால் வெளியே சென்றவர்கள், அவர்கள் சாத்தானால் தீங்கில் உழுகிறார்கள் என்று சிலர்கள் சொல்லுகிறார்கள். எந்த விதத்திலும் இந்த மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு, ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்திற்கு அவன் பிரயாணப்பட்டு போகிறான். அப்போ எருசலேம் என்னும் சமாதான பட்டணத்திலிருந்து எரிகோ என்னும் ஒரு உலக இன்னொரு பட்டணத்திற்கு, இன்னொரு பிராந்தியத்திற்கு அவன் பிரயாணப்பட்டு போகிறான். பிரயாணப்பட்டு போகும் வழியிலே கள்ளர்கள் அவனை பிடித்து அடித்து நொறுக்கி அவனை சேதப்படுத்தி அவனுக்கு காயம் உண்டாக செய்து அவனை குற்று உயிராக தெருவில் போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய பாதுகாப்பு, அதிலிருந்து மனிதர்கள் வெளியில் அந்த பாதுகாப்பிலிருந்து தாங்களாகவே வெளியே செல்லும் பொழுது சாத்தான் தீங்கு ஒன்றுதான் நேரிடும் என்பதை இயேசு இங்கே போதிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் தேவனுடைய கிருபையின் பாதுகாப்புக்குள்ளாக என்னாலும் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய பாதுகாப்பு, தேவன் நம்மை பாதுகாக்கிறார், நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஆகிலும் மனிதர்கள் தாங்களுடைய விருப்பம் நிறைவேற, பாவம் செய்ய, அக்கிரமத்தை நடப்பிக்க, இல்லை என்றால் தேவனுடைய பிரமாணங்களை மீற, தேவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து தாங்களே வெளியே சென்று விட்டால் சாத்தான் கண்டிப்பா அவர்கள் மேல் தாக்குதல் நடத்துவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் இந்த மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோ நகரத்திற்கு அவன் சொல்லுகிறான். செல்லும் வழியில் இப்படி காயப்படுத்தப்பட்டு அவன் தெருவில் அவன் போடப்பட்டு அவனை சென்று விடுகிறார்கள். அந்த வழியாக ஒரு ஆசாரியனும் ஒரு லேவியனும் கடந்து சென்றார்கள். அப்போ இந்த ஆசாரிகள், லேவியர்கள் அவர்கள் மத தலைவர்களாக இருக்கிறார்கள், ஆன்மீக தலைவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய இந்த உலகத்திலே அவர்களை நாம் எப்படி சொல்லலாம் என்றால், ஒரு பாஸ்டர், அல்ல என்றால் ஒரு ஊழியக்காரன், அல்ல என்றால் ஒரு இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லி நாம் சொல்லலாம். அக்காலத்திலே, இயேசுவின் காலத்திலே இந்த பாஸ்டரோ, இந்த இவாஞ்சலிஸ்டோ,
இன்னும் ஏதாவது வேறு ஏதாவது இந்த நாம் ஏதாவது சபையின் அதிகாரிகள் என்ற இந்த ஏதாவது அதிகாரங்கள் இயேசுவின் காலத்தில் கிடையாது. இயேசுவு ஏதாவது அவர் ஏதாவது சிலுவையில் ஏதாவது பாடுபட்டு மரித்து அவர் ஏதாவது பரலோகம் சென்ற பின்பு சபை எழுப்பப்பட்ட சபையின் அதிகாரிகள் தான் பாஸ்டர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் காணலாம். ஆனால் இங்கே இயேசுவின் காலத்தில் இருந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், இவர்கள் ஆராதனை செய்கிறவர்கள், ஆராதனை நடத்துகிறவர்கள், பலி செலுத்துகிறவர்கள். இப்படி ஏதாவது இந்த தலைவர்கள், அதாவது மத தலைவர்கள், அதாவது இந்த ஏதாவது காயப்பட்ட மனிதனை ஏதாவது கடந்த இடத்தை தாண்டி செல்கிறார்கள். தாண்டி செல்கையிலே அந்த ஏதாவது மனிதனை அவர்கள் அதை பார்க்கிறார்கள். மனிதனை தான் பார்த்து, பொதுவாக மனித நேயமுள்ள எந்த ஒரு மனிதனும் இன்னொருவன் ஏதாவது சங்கடத்தில் இருக்கிறவர்கள், குழியில் ஏதாவது ஐயோ ஐயோ என்று சொல்லி ஏதாவது கத்தி ஏதாவது உதவிக்காக ஏதாவது குரல் ஏதாவது எழுப்புகிறவர்கள், இன்னும் பல விதத்தில் ஏதாவது சிக்கலில் ஏதாவது மாற்றிக்கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு மனிதன் ஏதாவது பார்க்கும் பொழுது உதவி செய்ய மனித நேயம் அதாவது அவனை தூண்டும். ஆனால் இந்த இரக்கம் இல்லாத, நல்ல குணம் இல்லாத, கடின இருதயமுடைய இந்த ஆசாரியனும் லேவியனும் இந்த ஏதாவது குத்துயிராக அவனுக்கு கொஞ்சம் தான் உயிர் இருக்கிறது, அதாவது அந்த சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அவர் தான் சென்று விடுகிறார்கள். இக்காலங்களிலும் ஊழியர்களாகிய நாம், இல்லையென்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம், பிறருக்கு நன்மை செய்யும்படியாக, உதவி செய்யும்படியாக மனித நேயமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் பிறரை ஏதாவது பகைப்பதோ, பிறருக்கு விரோதமாக ஏதாவது பேசுவதோ, தீமையாக ஏதாவது நடப்பதோ, அது நல்ல ஏதாவது குணங்கள் அல்ல, நல்ல பண்புகளும் அல்ல. இந்த ஆசாரியனும் இந்த லேவியனும் இந்த ஏதாவது காயப்படுத்தப்பட்டதாவது இந்த ஏதாவது மனிதனை விட்டு ஏதாவது சென்றார்கள். அந்த ஏதாவது மனிதனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யவில்லை. அந்த மனிதன் ஏதாவது போகிறவர்கள் ஏதாவது கேட்டிருப்பார், ஐயோ எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்க, எனக்கு ரொம்ப ஏதாவது வேதனையா இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருப்பான். ஆனால் அவைகள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஓமையிலே நாம் அதாவது பார்க்க முடிகிறது இல்லை. ஒருவேளை நாம் அதை கற்பனை செய்து பார்த்தால் ஒருவேளை ஏதாவது அப்படி சொல்லியிருக்கலாம். ஆகிலும் இரக்கம் இல்லாம, ஒரு மன ஏதாவது உருக்கம், சகோதர அன்பு இல்லாத இந்த ஏதாவது ஊழியர்கள், இந்த ஆசாரியர்கள், இந்த லேவியர்கள் அவனை விட்டு ஏதாவது கடந்து சென்று விட்டார்கள். இந்த இரண்டு பேரும் சென்ற பின்பு மூன்றாவது ஒரு மனிதன் வருகிறான். அந்த மூன்றாவது மனிதனைத்தான் இயேசு இங்கே ஏதாவது ஒரு விசேஷித்த முறையில் அதாவது அவரை குறித்து பேசுகிறார். இவன் சமாரியனாக இருந்தான். அப்போ இவன் சமாரியனாக இருந்தான் என்றால் காயப்படுத்தப்பட்டதாவது தெருவில் கிடந்த அந்த மனிதன் ஒருவேளை யூதனாக இருந்திருக்கலாம். ஆனால் யூதன் என்று சொல்லி நாம் அதாவது இந்த ஓமையிலே நாம் அதாவது பார்க்க முடியாது. ஆகிலும் ஒருவேளை ஏதாவது அவன் யூதனாக இருந்திருக்கலாம். அப்போ இந்த சமாரியன் யூதர்களால் வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, சமுதாயத்திலிருந்து வெளியில் இருந்த வேறொரு மனிதன் சமாரியன் இந்த யூத மனிதனுக்கு உதவி செய்ய அவனுடைய ஏதாவது மனம் ஏதாவது இறங்கியது. அவனுடைய மனதில் ஏதாவது இரக்கம் உண்டாயிற்று. அவனுடைய மனதில் ஏதாவது கிருபை, பணிவு, அன்பு அவனில் ஏதாவது உண்டாயிற்று. எப்படியாவது ஏதாவது இந்த மனிதனை நாம் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் அந்த மனிதனை சாவ கிடக்கிறான். யூதர்கள் சமாரியர்களை வெறுத்தார்கள். சமாரியர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஜாதி வரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஜாதி வரி பிடித்தவர்கள். யூதர்கள் இப்பவும் ஜாதி வரி பிடித்தவர்கள் தான். அவர்கள் மற்றவர்களை மதிக்க மாட்டாங்க, மற்றவர்களை ஏதாவது ஏறிட்டும் பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஜாதி வரி பிடிச்ச இந்த ஏதாவது இந்த ஒரு சமுதாயம். இந்த யூதர்கள் தான் சமாரியர்களை இப்படி வெறுத்தார்கள். ஆனாலும் அந்த சமாரியன் இந்த மனிதனுக்கு எவ்விதத்திலும் உதவி செய்ய அவன் தன்னுடைய மனதை அதில் செலுத்தினான். அவனுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், அவனை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு உயர்ந்த லட்சியம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் பிறருக்கு நன்மை செய்ய, உதவி செய்ய, நம்மளால் ஏன்ற மற்றும் என்னால் முடியும், என்னால் உதவி செய்ய முடியும்
என்றதாவது நமக்கு திராணி ஏதாவது இருக்கும், அதாவது மற்றும் நாம் அதாவது உதவி செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சமாரியன் அந்த ஏதாவது காயப்பட்ட அந்த மனிதனை ஏதாவது தூக்கி அவனுடைய ஏதாவது காயங்களை ஏதாவது அதில் மருந்து ஏதாவது போட்டு அதை அதாவது காயங்களை கட்டி அவனை தன்னுடையதா சுய வாகனத்திலே, அக்காலங்களிலே வாகனங்கள் கழுதை, குதிரை, ஒட்டகம் போன்றதாவது வாகனங்களை ஏதாவது பயன்படுத்துவது உண்டு. இந்த சமாரியன் அவனுடைய சுய வாகனத்திலே அந்த ஏதாவது காயப்பட்ட மனிதனை ஏற்றி கொண்டான். அவனதாவது பர்சனலி தனிப்பட்ட முறையிலே அந்த மனிதனை அவன் தூக்கி அந்த தன்னுடைய கழுதையின் மேல், வாகனம் என்றால் கழுதை, அந்த கழுதையின் மேல் ஏதாவது அவனை வைத்து அவனை ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு மருத்துவமனை. அப்போ ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை என்றால் அங்கே ஏதாவது ஜனங்கள் ஏதாவது தங்கியிருந்து நல்லதாவது பலனடைந்து சுகமடைந்து நல்ல மருந்துகள் அதாவது அதைதாவது அவர்கள் பெற்று ஆரோக்கியத்துடன் அங்கிருந்தாவது செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தான் இந்த ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக் ஆகும். அப்போ ஒரு தங்கும் ஸ்தலம், அங்கே ஏதாவது அநேக பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஏதாவது சமாரியன் அந்த காயப்பட்ட மனிதனை அந்த ஏதாவது விடுதியில் ஏதாவது கொண்டு போய் வைத்து அந்த ஏதாவது கிளினிக்கை, அந்த ஹாஸ்பிட்டலை ஏதாவது நடத்தின அந்த ஏதாவது தலைவரிடம் இவனுடைய எல்லா செலவுகளுக்கும் காசு கொடுத்து இவனை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், இவனுக்கு என்ன தேவையோ ஆகாரமோ மருந்தோ ஆதரவோ அதெல்லாம் ஏதாவது நீங்கள் செய்யுங்கள், நான் ஏதாவது மறுபடியும் வரும் அதாவது பொழுது அந்த மனிதனை ஏதாவது என்னிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது இவனுடைய ஏதாவது பேரில் என்ன செலவு ஆனதோ மீதி உள்ள செலவையும் நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த மனிதனை அந்த ஏதாவது ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவர் சென்று விட்டார். இந்த ஏதாவது ஓமை நமக்கு ஏதாவது பெரும் பெரும் சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது, பெரும் ஏதாவது உண்மைகளை நமக்கு போதிக்கிறது. அப்போ இந்த ஏதாவது ஓமை ஒரு ஏதாவது விதத்தில் இயேசுவாகிய யூதர்களால் வெறுக்கப்பட்டு யூதர்களால் தள்ளப்பட்டு இருந்த இயேசு தன்னை ஒரு சமாரியனாக அங்கே தான் காண்பிக்கிறார். அப்போ இயேசு தான் நல்ல சமாரியன் என்று சொல்லி நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அந்த யூதர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இயேசு ஏதாவது நல்ல சமாரியனாக இருக்கிறார். இயேசு ஏதாவது அநேகம் பேர் ஏதாவது ஏற்றுக்கொள்வதில்லை, இயேசு ஏதாவது அநேகம் பேர் ஏதாவது விசுவாசிப்பதில்லை. ஆகிலும் இயேசு அவர் நல்ல சமாரியனாக, நல்லதாவது ஒரு வேற்று முறையிலே ஒரு மனிதனாக, ஒரு இரட்சகராக உலகத்துக்கு இருக்கிறார். இதனுடைய ஏதாவது உண்மையானதாவது விளக்கத்தில் ஏதாவது நாம் ஏதாவது எண்ணத்தை காண்கிறோம் என்றால், இந்த ஏதாவது இயேசு ஏதாவது இந்த ஓமையை போதிக்கும் பொழுது, இந்த ஓமை போதித்து அவர் ஏதாவது கேட்கிறார், இந்த காயப்பட்டவனுக்கு யார் ஏதாவது பிறன் என்று சொல்லி அவர் கேட்கிறார். இப்போ நம்முடைய ஏதாவது வீட்டு ஏதாவது பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரர் நம்முடைய நெய்பர், அந்த பக்கத்து வீட்டுக்காரன், நாம் ஏதாவது பஸ்ஸில் ட்ரெயினில் ஃப்ளைட்டில் ஏதாவது நம்ம ஏதாவது செல்லும் பொழுது நம் பக்கத்தில் இருக்கிறவர் அண்டைக்காரன், கூட ஏதாவது இருக்கிறவன், கூட ஏதாவது பிரயாணப்படுகிறவர். அப்போ நம்மை போன்ற மனிதர்கள் அவர்களுக்கு நாம் ஏதாவது உதவி செய்ய ஆண்டவர் ஏதாவது இங்கே பெரிய ஒரு உண்மையை நமக்கு கற்றுத்தருகிறார். அநேகம் பேர் ஏதாவது உதவி இல்லாமல், அநேகம் பேர் ஏதாவது சஞ்சலத்திலே, வருத்தத்தில், பாதுகாப்பு இன்றி பல விதத்தில் தான் மரித்து போகிறார்கள். அப்போ இயேசு நம்மை அழைத்திருக்கிற நோக்கம் உண்டு. இயேசு நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், பிறருக்கு உதவி செய்யும்படியாக, எல்லாவற்றிலும் ஏதாவது பெரிதான ரட்சிப்பின் மார்க்கத்தை நாம் தெரிவிக்கும்படியாகவும், அவர்களும் ரட்சிப்பை பெற வேண்டும், அவர்களும் விடுதலை அடைய வேண்டும், அவர்களும் பாவம் மன்னிப்பை பெற வேண்டும், அவர்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நாம் அதாவது இந்த நற் கிரியை, இந்த நர் ஏதாவது காரியத்தை நாம் பிறருக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அதாவது இந்த ஓமையில் மூலமாக பேசுகிறார். இங்கே ஆண்டவர் கேட்கிறார், அந்த ஏதாவது காயப்பட்டவனுக்கு பிறன் யார்? அண்டைக்காரன்.
யார் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்போ இந்த ஏதாவது ஓமைதாவது அவர் சொல்லுகிறது, அது ஆரம்பத்திலே அந்த ஒரு ஏதாவது நியாயஸ்திரி, ஏதாவது வேதத்தை போதிக்கிற ஒரு வேத பண்டிதன், யூத வேதத்தை போதித்து ஜனங்களுக்கு ஏதாவது வழி காண்பித்த ஒரு ஏதாவது வேத பண்டிதன் தான் அவனதாவது ஆண்டவரிடம் கேட்கிறார். ஆண்டவரிடம் கேட்கிறார், ஏதாவது என்னுடையதாவது அண்டைக்காரன் யார் என்பதற்கு இந்த ஏதாவது வேத பண்டிதன் ஒரு ஏதாவது பதில் அளிக்கிறார். அவனுக்கு உதவி செய்தவனே. யாரு? காயப்பட்டவனுக்கு உதவி செய்தவன், அவன் தான் அவனுடைய அண்டைக்காரன் என்று சொல்லி ஏதாவது இவர் சொல்லுகிறார். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யார் யாருக்கு ஏதாவது அண்டைக்காரர்கள், யார் யாரை ஏதாவது பாதுகாக்க வேண்டும், யார் யாரை பராமரிக்க வேண்டும் என்றது ஒரு உண்மை. ஏனென்றால் நாம் ஆதியாகமத்திலே 2 சகோதரர்களை குறித்து நாம் அதாவது வாசிக்கிறோம். நமக்கு தெரியும், காயின் ஆபேல் என்பவர்கள். இந்த காயின் ஆபேலை ஏதாவது கொலை செய்து விட்டான். தேவன் காயினிடம் கேட்கிறார், உன்னுடைய சகோதரன் எங்கே? அப்போ இவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னுடைய சகோதரன் அது யாரு? எனக்கு ஏதாவது சகோதரன் இல்லை, அவன் என்னுடைய ஏதாவது சொந்தக்காரன் இல்லை என்று சொல்லி அந்த பொறுப்பை அவனதாவது அல தட்டுகிறான். நம்முடைய ஏதாவது சகோதரனாக இருக்கட்டும், நம்முடைய சகோதரிகளாக இருக்கட்டும், நமக்கு ஏதாவது அறிந்தவர்களாக இருக்கட்டும், அறியாமல் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய பொறுப்பு நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. பாதுகாக்க வேண்டிய ஏதாவது பொறுப்பு நம்முடைய கரத்தில் இருக்கிறது. என்னென்னவென்றால், மனிதர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள், அவர்களாவது சாபத்தில் இருக்கிறார்கள், நித்திய ஆக்கினில் இருக்கிறார்கள், அதிலிருந்து அவர்களை விடுதலை பண்ண வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்றதாவது உயரியதாவது நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, காயின் தன்னுடைய பொறுப்பை இழந்து விட்டான். தன்னுடையதாவது இளைய சகோதரனை கொலை செய்து, அது எனக்கு தெரியாது என்று சொல்லி அவன் ஆண்டவரிடம் அவன் அதாவது சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடையதாவது தம்பி சகோதரனுடையதாவது ரத்தம் குருதி என்னிடம் ஏதாவது மண்டாடி ஏதாவது கேட்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடையதாவது சகோதரராக இருக்கட்டும், சகோதரர் அல்லாதவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு பொறுப்பாளி. அப்போ பொறுப்பென்றால் அவர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள். ஆபத்தில் ஏதாவது இருக்கிறார்கள் என்றால் பாவத்தின் ஆபத்து, பாவத்தின் ஒரு பெரிய ஆக்கினை தண்டனை இருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும். அந்த பொறுப்பு நம்முடைய கரத்தில் இருக்கிறது. பாருங்கள், அதாவது இந்த வேத பண்டிதன் சமாரியன் என்று சொல்லி சொல்வதற்கும் அவனுக்கு ஏதாவது தகுதி இல்லை. அவனுக்கு உதவி செய்தவனே. பாருங்கள், ஜாதி வெறி என்பது பெரிய ஆபத்தை ஏதாவது கொண்டு வருகிறது. அவன் ஏதாவது அது சமாரியன் அப்படிதாவது அவன் தான் ஏதாவது இவனுக்கு ஏதாவது பிறன், அவன் தான் ஏதாவது அவனுடைய ஏதாவது சொந்தக்காரன் அண்டைக்காரன் என்று சொல்லி சொல்வதை விட்டுவிட்டு அவனுக்கு உதவி செய்தவன் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு ஏதாவது மனதில் நமக்கு ஒரு பெரிய கேள்வியை உருவாக்குகிறது. ஏனென்றால் இயேசு இந்த ஓமையிலே சகோதர அன்பை, பிறர் மேல் நாம் கொள்ள வேண்டிய அன்பு, பிறர் மேல் நாம் கொள்ள வேண்டிய இரக்கம், தயவு, நீதி, அது இங்கே வெளிப்படுகிறது. அதனால் அந்த நற்குணம் படைத்த, நற்குணம் உள்ள, நல்ல சிந்தை, நல்ல மனம் உள்ள அந்த சமாரியரை இயேசு மெச்சிக்கொண்டார். ஏனென்றால் அந்த சமாரியனை போல நாமும் நமக்கு எதிரடியாக, நமக்கு எதிரிகளாக, நம்மை பகைக்கிறவர்களாக இருக்கிற மனிதர்கள் மேலும் அன்பு கூறவும், அவர்களை ரட்சிப்புக்கு நேராக நம்ம வழிநடத்தவும், அவர்களை முடிந்தால் மீட்டு கொள்ளவும் நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். இயேசுவின் சுவிசேஷத்தை, இயேசுவின் உண்மையை, சத்தியத்தை நாம் பிறருக்கு அறிவித்து இரக்கம் உள்ளவர்களாக, அன்பு உள்ளவர்களாக, அவருடைய பின்னணி எப்படி இருந்தாலும் சரி அவர்களை
நாம் இயேசுவிடம் அதாவது அழைத்து வர வேண்டும். இதுதான் ஓமையின் அதாவது கருத்தாகும். அதனால் இந்த தினத்திலே இயேசுவின் ஓமைகளில் அதாவது சின்ன ஒரு காரியத்தை ஒரு இன்ட்ரடக்ஷன் மாத்திரம் அப்படியானதாவது கொடுத்திருக்கிறேன். இது என்னதாவது விரிவான விளக்கங்கள் அது ஏராளமாக இருக்கிறது. அவைகள் அவ்வப்பொழுது ஊழியர்களாக இருக்கட்டும், இல்லை என்றால் ஏதாவது வேதத்தை போதிக்கிறவர்களாக இருக்கும், ஏதாவது ஓமைகள் ஏதாவது உங்களுக்கு போதிப்பார்கள். இன்றைய தினத்திலே நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த ஏதாவது சத்தியத்தை நீங்கள் ஏதாவது விசுவாசித்து இதை இயேசு போதித்த மகாபுரம் இந்த ஓமைகள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அதில் ஓமைகள் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கோம். உண்மைகளை நாம் அறிந்து கொண்டோம். அதனால் தொடர்ந்து இந்த ஓமைகளை இன்னும் தியானிக்க, இன்னும் அதை ஏதாவது அலசி ஆராய்ந்து பார்க்க, அதில் நாம் இன்னும் உண்மைகளை எடுத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். சோதராண்டவரே சோதரம் 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 ஹalleluya 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 ஹalleluya. தேவனே நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. சோதரம் இந்த மாலை வேளையில கர்த்தாவே தேவன் தாமே புதிய எருசலேம் இறையியல் கல்லூரியின் கர்த்தாவே சோதரம் மும்பையிலிருந்து கர்த்தாவே அருமையான சோதரங்க தலைமையில் ஆசிரியரை அழைத்து கொண்டு வந்த இந்த நாளிலும் இந்த கர்த்தா வகுப்புகளை எடுக்க முடியாது தேவன் தாமே சோதர அவர்களுக்கு செய்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. சோதரிக்கிறாங்க வேதாகமத்திலே ஊமைகள் என்றால் என்ன, அது எதற்காக சொல்லப்பட்டு அதன் மூலமாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே அநேக காரியங்களை எங்களுக்கு நீர் போதித்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. சோதரன் கர்த்தாவே 3 சுவிசேஷங்களில் கர்த்தாவே நீர் சொல்லப்பட்ட ஊமைகள் அநேகமாக இருக்கிறது. ஒவ்வொரு உண்மைகளிலும் கர்த்தாவே அநேக சோதரம் கர்த்தாவே சோதரம் மறைபொருள்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தாவே இந்த நாளில் நீர் எங்களை போதித்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஒவ்வொரு ஊமைகளையும் நாங்கள் தியானிக்க தேவன் தாமே எங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சோதரம் சோதைகள் கட்டுக்கதைகள் அல்ல, சோதரங்கத்தா கிராமப்புற கதைகள் அல்ல என்று சொல்லி கர்த்தாவே சோதரம் நித்தியத்திற்கு ஏதுவான கதைகளாய் நாங்கள் கர்த்தாவே இலக்குவாய் அதை புரிந்து காரியங்களாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாள் எங்களை போதித்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. சோதரம் கர்த்தாவே இன்னும் உண்மைகளை குறித்தான அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு இந்த கல்லூரியில் கர்த்தாவே சோதரம் உமக்கு பிரியமானதை செய்ய தினந்தோறும் எங்களுக்கு தேவன் தாமே போதித்தரல வேண்டுமாய் நல்ல சமாரியன் காரியங்களை குறித்து கர்த்த ஓமைகளை நாங்கள் தியானித்தோம். பரிசுத்தவான்கள் எங்களுக்கு போதித்தார்கள் கர்த்தாவே. சோதரிக்கிறாங்க கர்த்தாவே. எருசலேமை விட்டு எரிகோவுக்கு அந்த மனிதன் சென்ற போது அவனுக்கு விபத்து நேரிட்டது என்று பார்க்கிறோம். எருசலேம் அது ஒரு பாதுகாப்பான பட்டணம், அது தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்பட்டு இருக்கிறது கர்த்தா. இந்த நாளிலும் ஜனங்களை நாங்கள் எருசலேமுக்கு நேராய் திருப்ப வேண்டுமாய், எரிகோவில் இருக்கிற ஜனங்களை எருசலேமுக்கு நேராக அழைத்து பாத்திரங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறாங்க கர்த்தாவே. சோதரம் கல்ல கையில் அகப்பட்ட கர்த்தா அந்த மனிதனை போல அநேகர் உலகத்தில் அலைந்து திரிகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே சோதரம் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் எருசலேமை அவர்களுக்கு கை காட்டி அழைத்து கொண்டு வரணுமாய் ஜெபிக்கிறாங்க கர்த்தாவே. எங்களை கிருபை உள்ள பாத்திரமாய் மாற்ற வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல சமாரனாகிய இயேசு கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே பிறனாய் இருந்து அண்டைக்காரராய் இருந்து கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தாங்க, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய தேவன் தாமே கிருபை தர வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. கேட்டுக்கொண்ட வார்த்தைகள் ஒவ்வொரு கர்த்தாவே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் எங்களுடைய இருதயத்தில் விதைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கர்த்தாவே 100 100 பலன் கொடுக்கத்தக்க பாத்திரமாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் வருங்கள் என்று சொன்னீரே. இந்த நாளில் எங்களுக்கு நீர் தந்த போதனைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. போதிக்கப்பட்ட வார்த்தைகள் நடக்க கிருபை தாரும். இந்த கர்த்தாவே புதிய எருசலேம் கர்த்தாவே இறையியல் கல்லூரியின் சார்பாக இன்னும் அநேகர் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்க அதன்படி நடக்க கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிற அருமையான தாசரை இன்றைய கருத்தில் ஒப்படைக்கிறாங்க. இன்னும் அதிகமாய் அவருடைய ஊழிய பாதையில் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறாங்க கர்த்தாவே. இன்றைய கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்யும் ஊழியர்கள் ஒவ்வொன்றிலும் ஜெயத்தை கட்டளிடணுமாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் தேவன் தாமே வாய்க்க பண்ணும், காவல் பண்ணும், ஆசீர்வதியும். இந்த கர்த்தாவே ஆன்லைன்ல கர்த்தாவே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் குறித்த நேரத்தில் உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பணிக்காக ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறாங்க. நான் எங்கேயோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று சொன்னீரே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவரனை கனம் பண்ணுவார் என்று சொல்லியிருக்க. அப்படி ஊழியத்திற்கு உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குறித்த நேரத்தில் அவர்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். நிறைய பொறுப்படுத்தல வழி நடத்தும் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு
இன்னைக்கு ஐயா அவர்களை வந்து பேரபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது தமிழில் இயேசு கிறிஸ்துவின் ஓமைகளை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுவும் இந்த இது ரெக்கார்டிங் நான் வந்து உங்கள் இதில் லிங்கில் போடுறேன். நம்ம லைவில் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட்டு, எதுவும் ஓமையில் டவுட் இருந்துச்சுன்னா, காஸ்பல் புக்ஸில் எதுவும் ஓமையில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இதில் மெசேஜ் பண்ணலாம். நான் ஐயாட்ட கூட ஷேர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வரைக்கும் ஜாயின் பண்ணி ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது ஃப்யூச்சரில் நம்ம டைம் கிடச்சா இன்னும் இதில் ஃபர்தர் கிளாஸ் எடுக்க நம்ம பிளான் பண்ணலாம். அதனால் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். ஒரு ஆத்மா கத்தை சத்தி போட்டு முடிச்சிருவோம் நம்ம. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ காரியங்களை மறவாதே. ஆமென்.